GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. என்னோட மேனரிசம் தான் கேரி பண்ணேன் நான். ஆனால் நித்திலன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் இந்த வரதராஜன் இருக்காங்க சார், அவன் மைண்டுக்குள்ள ஒன்று வச்சுட்டு அதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வான். அந்த நடை உடை பாவனைகள் எனக்கு வேணும். ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, டீசரில், ஏய் சாத்தனா தலை தனியாக போயிடும், இது முன்னாடி அரஞ்சனான்னு இருக்கும். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் டேரக்டர், சார் நான் வந்து ஒரு ஃப்ளோக்கு இது எழுதியிருக்கேன், இது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகணும், என்ன மாதிரி சொல்லலாம், சாத்தனா தலை தனியாக போயிடணும், விஜய் சேதுபதி சார் ஒன்று, இது நல்லா இருக்கு. அதை கேரி பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது தலைவர். எப்படி சொல்கிறது, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி. அது இந்த படம் வந்து அவர் எடுத்துக்கிட்ட முனைப்பு வந்து மிகப்பெரிய விஷயம். நடிப்பு பாடமோ இல்லை ஒரு விஷயம் தான். எனக்கு எதிர உட்காந்துருக்கிற விஜய் சேதுபதி சார், நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையா. He doesn't live for his past, he doesn't live for his future, he lives for the presence. அந்த ப்ரெசன்ஸில் வந்து தன்னோட கிரைப்புத்தன்மை வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த படம் பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஆல்ரெடி அவருக்கு டப் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டு போயிடுச்சு, டேய் நான் நினச்சே பார்க்கல நீ நல்லா நடிப்பேன். நீங்கள் சொன்னீங்களா அவர் சொன்னார்? அவன் என்கிட்ட சொன்னான், அவன் நடிச்சா நான் பார்த்துருக்கேன். ஓகே சார், இப்போ குறிப்பாக இப்போ மகாராஜா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு போலீஸ் கேரக்டர் பார்த்தோன்னா, டு பி ஆனஸ்ட் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தோன்னு நினச்சேன், என்ன இவர் போலீஸ்னால் இவர் கண்டிப்பாக ஒரு கெட்ட போலீஸாக தான் இருக்க போகிறாரு. ஒரு ரிவ்யூவர் கூட கிண்டலாக சொல்லியிருந்தாரு, நடராஜா பார்த்த உடனே தெரியும் ஒரு கெட்ட போலீஸ் தான், இவருக்கு ஒரு சீன் வைக்கணுமே தேவையில்லை, இவரை பார்த்தாலே தெரியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி இருக்கும்ல. ஸோ உங்களை பார்த்த உடனே ஓகே இவர் ஒரு மாதிரி ஒரு ஆன்டி வில்லன் ரோலில் இல்லை ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு ஆன்டி ஹீரோவாக தான் இவர் இருப்பாருன்ற அந்த ஒரு லேபிள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு படத்தில் நடக்கிற விஷயம் தானே. இப்போ நம்ம கர்ணன் பண்ணேன், கர்ணன் ஆக்சுவலாக பேசிக்கான போலீஸ்காரர் மேலே கையை வைக்காத வரைக்கும் அவர் நல்ல போலீஸ்காரர் இருப்பார். மேலே கை வச்சிட்டிங்கன்னா அவருடைய ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவார். அப்படி தான் கதாபாத்திரங்கள் அமைஞ்சுது. இதில் அமைஞ்சது வந்து மிகப்பெரிய கடவுள் அருள். அந்த நித்திலன் அவங்க சுவாமிநாதன் அவங்க பண்ணி இந்த ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஓவரால் கதை சொல்லி முடித்த உடனே எனக்கு மறுக்கிறதுக்கான ஒரு எண்ணம் கூட அதில் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் அதை உடனே ஒத்துக்கிட்டோம், வரதராஜன்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மகாராஜா இப்போ ஒரு போலீஸ் கேரக்டர்னு பண்ணும்போது உங்கள் மனசில் இருந்திருக்கும்ல, இப்போ ஆல்ரெடி கர்ணன் ஒன்று பண்ணியிருக்கோம், இப்போ இதுலேயும் அது மாதிரி ஒரு திமிரான ஒரு போலீஸ்காரும் கெத்தான ஒரு போலீஸ்காரனும் போது ஸோ எங்கேயுமே அதோட வாடை அடிச்சிடக்கூடாது, அதோட உங்களோட மேனரிசம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? இல்லை, நான் பண்ணும்போது முதல்ல என்னோட மேனரிசம் தான் கேரி பண்ணேன் நான். ஆனால் நித்திலன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் இந்த வரதராஜன் இருக்காங்க சார், அவன் மைண்டுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு அதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வான், அந்த நடை உடை பாவனைகள் எனக்கு வேணும் அப்படின்னாரு. இப்போது சாதாரணமாக யோசிச்சுக்கிட்டே போகிறவங்க ஒரு மாதிரி தடுமாறி நடப்பாங்க, ஏதோ ஒரு சிந்தனை கீழே கல் இருந்தால் கூட கவனிக்க மாட்டாங்க, கால் டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வேணும் சார். இப்போ நீங்கன்னா எனக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா எனக்கு அது எனக்கு அந்த இதை அளவை குறைச்சிடும் சார் அப்படின்னு. ஸோ அது அவர் என்னை கைட் பண்ணது தான். அவர் கைட் பண்ண போய் தான் எனக்கு இந்த அவுட்புட் எனக்கு கிடச்சிது. நமக்கு ஒரு தடவை சொன்னோன்னா கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்குவோம் நம்ம. ஸோ அது அப்படியே பிடிச்சது தான். ஏன்னா இப்போ அந்த தேட்டரில் பார்க்கும்போது அந்த உங்களோட ஸ்லாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இப்போ சதுரங்க வேட்டையிலையும் சரி, ஸோ இந்த ஒரு நேட்டிவ் ஸ்லாங் ஒரு மாதிரி ரொம்ப சென்னை ஸ்லாங் வந்து உங்களுக்கு எப்படி அது இவ்வளோ இயல்பாக வருது? படித்ததெல்லாம் சென்னை தானே, நண்பர்கள் எல்லாருமே சென்னை ஸ்லாங் பேசுகிறவங்க தானே. ஸோ அது சாதாரணமாக வந்துடும். இப்போது சதுரங்க வேட்டையில் வந்து மதுரை ஸ்லாங்கு திருநெல்வேலி ஸ்லாங்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். அது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும்னு கேட்டதுனால. ஸோ அது மாதிரி இதில் வந்து சென்னை ஸ்லாங் இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும்போது வந்துருச்சு, அது ஒன் மோர் போய்க்கலாமான்னு கேட்டேன். இல்லைங்க நல்லா இருக்குது, இந்த ஃப்ளேவர் எனக்கு வேணும்னு நித்திலன் சார் சொன்னதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸோ எப்படி இப்போ ஒரு டைலாக் வந்து ஒரு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஸோ அந்த டைலாக் வந்து நீங்கள் சென்னை ஸ்லாங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பீங்களா இல்லை அது ட்ரை பண்ணுவோம், இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். இப்போது அந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, டீசரில், ஏய் சாத்தனா தலை தனியாக போயிடும், இது முன்னாடி அரஞ்சனான்னு இருக்கும். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் டேரக்டர், சார் நான் வந்து ஒரு ஃப்ளோக்கு இது எழுதியிருக்கேன், இது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகணும், என்ன மாதிரி சொல்லலாம், அந்த அரஞ்சேங்கிறத எப்படி சொல்லாமல் அப்படி சொன்னேன், சாத்தனா தலை தனியாக போயிடணும், விஜய் சேதுபதி சார் ஒன்று, இது நல்லா இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போனது தான். ஓகே, ஏன்னா இப்போ இந்த படத்தில் சொல்லுவாங்க தெரிஞ்சு ஒரு A4 ஷீட் எடுத்தால் அதுலேயே அவரோட ஃபுல் டைலாக் எழுதிடலாம்ல விஜய் சேதுபதி அவர்கள், அவ்வளோ கம்மி டைலாக்ஸ், ஆனால் அவர் எக்ஸ்பிரஷனாக நிறைய இது பண்ணுவாங்க. அதை கேரி பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது தலைவர். எப்படி சொல்கிறது, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி. அது இந்த படம் வந்து அவர் எடுத்துக்கிட்ட முனைப்பு வந்து மிகப்பெரிய விஷயம். சாதாரணமாக இருக்கும்போது கூட அந்த சிந்தனையிலே இருந்தார் அவர். ஆஃப் கேமரா நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, எங்கள் சீன் வரத்துக்கு வேறு எடுத்துகிட்டு இருப்பாங்க, அடுத்தது எங்கள் ஷாட் வரும்னு வெயிட் பண்ணிருப்போம் இல்லையா, அப்போல்லாம் கூட அந்த நினைப்பிலே இருந்தார் அவர். அப்போது அவருக்கு ஃபர்ஸி ரிலீஸ் ஆச்சு, அந்த இதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, ஹிந்தியில் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ரொம்ப அந்த இதுலேயுமே அவர் போகவே இல்லை, அந்த மோடுக்கு அவர் போகவே இல்லை, அந்த மகாராஜாக்குள்ளே இருந்தார் அவர். அந்த நினைப்பு, அந்த வாக்கு,
அவர் ஆரம்பத்தில் நொண்டி நொண்டி நடப்பார், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இன்டர்வல் பிளாக்ல அந்த பையன் குத்திருப்பா அப்படி ஆமா ஆமா அதுதான் அங்கேருந்து ஓப்பன் ஆகும். ஆமா அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். சாதாரணமாக மறந்துடும், டப்புன்னு வந்துடும், அதெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அது அது பெரிய டெடிகேஷன். அது ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஆன் த ஸ்பாட் நடந்திருக்கும்ல சார், இப்போ ஒவ்வொரு படங்களையும் ஒரு மறக்க முடியாத அனுபவம் நடந்திருக்கும். ஸோ அப்படி மகாராஜாவில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு நடிப்பு பாடமோ இல்லை ஒரு விஷயம்னா என்ன சினிமா? எனக்கு எதிர உட்காந்துருக்கிற விஜய் சேதுபதி சார், நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையா, மிகச்சிறந்த நடிகர்ல அவர். ஸோ அதுதான் எனக்கு அந்த படத்தில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. எனக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிக்குது. he doesn't live for his past, he doesn't live for his future, he lives for the presence. அந்த ப்ரெசன்ஸில் வந்து தன்னோட கிரகிப்புத்தன்மை வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சின்ன வார்த்தைகள் வந்தால் கூட அவர் வந்து இது நல்லா இருக்கே, இதை எப்படியாவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுமே அப்படின்னு கிரகிக்கிறார் அவர். ஒரு தடவை நானும் தாஸ், விஜய் சேதுபதி அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு ஐ திங்க் ஒரு டீ பிரேக் இருந்துச்சு. அப்போ ஒரு நான் பண்ண ஒரு படத்தை பற்றி, சினிமாட்டோகிராஃபி பற்றி தாஸ் பேசிட்டு இருந்தார். நல்லா இருக்குல்ல அதை பண்ணது, நான் பார்த்தேன்னு விஜய் சேதுபதி சொன்னார். சரி எல்லாம் நீங்களும் தானே பண்ணீங்க தாஸ் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் எங்கே பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஆமாம் மூக்குக்கும் மீசைக்கும் ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அது எதுக்காக சொன்னேன்னா, அவருக்கு நான் சீனியராமா அவர் ஜூனியராமா அதை ரெஜிஸ்டர் பண்ணார் அவர். அதை நான் சொன்ன உடனே விஜய் சேதுபதி சிரிச்சுட்டு சொன்னார், இது நல்லா இருக்குங்க, இது நான் எங்கேயாவது யூஸ் பண்ணுறேன்னு பண்ணுங்க. ஏன்னா அந்த கிரகிப்புத்தன்மை இருக்குல்ல, ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், அதை ஒன்று பண்ணுறோம், அதை எங்கே நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாரு அவர். அவர்கிட்ட இருந்து அதெல்லாம் கற்றுக்க முடியும். படத்தோட டுவர்ட்ஸ் வரும்போது நிறைய இன்டென்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மச். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்களை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இதுவா. ஸோ உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்களே. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆச்சு கதையாக சொல்லும் போதும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ என் டாக்டர் தான் என்னுடைய டாக்டர் கிடையாது, எங்கள் அண்ணன். நான் கல்யாணம் பண்ணல, அதனால் எங்கள் அண்ணன் பசங்களாம் எனக்கு பசங்க தானே. ஸோ அந்த இதில் தான். அண்டு அது எப்போவுமே அதுதாங்க. அது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் அம்மான்னு ஒன்று பார்க்குறோம்ல, தங்கச்சின்னு ஒன்று பார்க்குறோம்ல, பொண்ணுன்னு ஒன்று பார்க்குறோம்ல, அந்த இது இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அதுதானே அந்த படத்தோட கீ பாயிண்ட். அது எந்த நிமிஷத்துலையும் அவங்கள நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ப்ரெசன்ஸ் இல்லைன்னா ஒரு ஆணுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. ஸோ அதுதான் அதோடைய முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பெண்களை வந்து கொண்டாடணும் நம்ம. அதுக்கு தான் இந்த ஆண் பிறப்பை எடுத்துருக்கோம். இல்லை நம்மளும் பெண்ணாக பிறந்திருக்கோம் இல்லையா. ஓகே. ஸோ திரு நடராஜ் அவரோட ஹேர் ஸ்டைல் ரகசியம் என்ன? ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து 80s ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். அது கோர முடி, அது இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, நம்மகிட்ட இல்லை. வீட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்க சொல்லுவாங்க. சரி. டெய்லி குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு விபூதி இட்டு சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு அதனால தான் இது அப்படியே இருக்குது அப்படின்னு நம்புறேன். படங்களையும் மோசம் இதே ஹேர் ஸ்டைல் தான். இந்த படத்துல இதே ஹேர் ஸ்டைல் தான். போலீஸ்க்காக கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம் சைடில், அவ்வளோதான். அடுத்தது ஒரு சின்ன கேங்ஸ்டர் படம் பண்ண போகிறேன், அதுக்காக கொஞ்சம் முடி வளர்த்துருங்கன்னாங்க. சரி வளர்ப்போம்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படி சொல்லும் போது இப்போ பாஞ்சா இருக்கட்டும், பிளாக் ஃப்ரைடே இருக்கும், வாட் இட் அனுராக் செட், அவர் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக அவருக்கு இது அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அவருக்கு டப் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டு போயிடுச்சு. சரி சரி. அந்த ஃபுல் கட்டு பார்த்துட்டு, டேய் நான் நினச்சே பார்க்கல நீ நல்லா நடிப்பேன். நீங்கள் சொன்னீங்களா அவர் சொன்னார்? அவன் என்கிட்ட சொன்னான். அவன் நடிச்சு நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இப்போ இங்கே சில பேர் வந்து இப்போ ரிவ்யூஸாகவும் இதுவும் படிக்கும்போது கூட அனுராக்கோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அந்த லிப்ஸிங்கோ அந்த இது மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மொழி தெரியாமல் நீங்கள் அதை நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போது பேசும்போது புரிஞ்சுக்கிறது வேறு, சினிமாக்காக ஒன்று பண்ணுறோம் இல்லையா. இப்போ எப்படி சொல்கிறது, அந்த ஃபேன்சி ஸ்டோர் ஓனரு நைட் ஆனால் போய் திருடுறவர், அந்த கேரி பண்ணணும் இல்லையா. அதை கேரி பண்ணும்போது தமிழ் முன்ன பின்ன ஸ்லிப் ஆகிருக்கும். அதை டப் பண்ணும்போது முன்ன பின்ன இருந்திருக்கலாம். அப்படி தானே தவிர அப்படி நான் சிங்க்லாம் நான் பார்க்கல. சோ 1-2 இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மிஸ்டர் நட்டி வந்து ஒரு லீடிங் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆக்டர், அனுராக் கஷ்யப் ஒரு லீடிங் டைரக்டர். ஆனால் உங்கள் 2 பேருக்கு லாஸ்ட் டைம் டு மகாகலை அப்போல்லாம் அது பயங்கர ரொம்ப சின்ன அந்த ஒரு துடிப்போடு இருந்திருப்பீங்களே. ஸோ அந்த ஒரு மெமரிஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த பழைய காலத்து மெமரிஸ்? அது இன்னும் மாறவே இல்லையா. அவனும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கேன், நானும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாற்றமே எங்களுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த உருவத்தை வச்சுட்டு இந்த படியிலலாம் கீழே விழுந்தான் பாருங்க. அவன் லைவா பண்ணான். ஓகே, பயங்கரமாக இருந்துச்சு. லைவா பண்ணான் அனுராக். அதுதான் பெரிய விஷயம். டூப் வேணாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணான். சரிங்க. அந்த உடம்புல எங்கேயாவது அடிபட்டுதுன்னா, கை காலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா 6 மாதம் உட்காரணும். அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணான். பெரிய விஷயம். அவனும் ஒரு நடிப்பு அரக்கம் தான், சாதாரண நடிகன் கிடையாது. அவன் வேலை வாங்கும்போது நினச்சி பாருங்க, அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய நடிகன் இருக்கும்போது அவன் வேலை வாங்கும்போது என்ன வாங்குவான்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணான். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அந்த ஒரு நடிப்பு மேலே இருக்க வரி, சினிமா மேலே இருக்க அந்த ஒரு ஆர்வம் தான் 2 பேரையும் இந்த நிலையில் கொண்டு வந்து வச்சிருக்கா? கரெக்ட். அப்போ நடிப்புன்னு கிடையாது,
டுவர்ட்ஸ் சினிமா எங்களுக்கு எல்லாமே சினிமாவில் நீங்க அந்த டைம்ல பேசுற படங்கள், பார்க்கக்கூடிய படங்கள் யாரோட படங்கள் இல்ல அதிகமா நீங்க பேசக்கூடிய சினிமா? எல்லா படங்களையும் பார்ப்போங்க. ம். irrespective ஆஃப் லாங்குவேஜ் எல்லா படங்களையும் பார்ப்போம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கில படங்கள், கொரியன் படங்கள். அப்புறமா அந்த டைத்தில் தான் அந்த டிவிடிஸ் நாங்கள் பண்ணும்போது வர ஆரம்பித்த டைம் ஓ, ஓ. எல்லா லாங்குவேஜ் படங்களும் எங்களுக்கு வந்தது. அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சில படங்கள்லாம் பிரேமிப்பே பார்த்துருக்கோம். ட்ரெயின் ஸ்பாட்டிங், லாக் ஸ்டாக் அண்ட் டூ ஸ்மோக்கிங் பார்ரல்ஸ், இதெல்லாம் வந்து எங்களை ரொம்ப பாதித்த படங்கள். ஸோ அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுற படங்கள் தான் இதெல்லாம். சரி, ஓகே. ஏன்னா இப்போ அவரோட படங்கள்லாம் வரும்போது irrespective ஆஃப் படம் பெரிய ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது தாண்டி தொடர்ந்து கிவிங் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசாக அனுராக் கஷ்யப்னு ஒருத்தர் எப்போ தெரியும்னா, அவர் வந்து சுப்பிரமணியபுரம், நான் கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து யூஸ் சே நான் எடுக்கிற படத்துக்கு இதுதான் எனக்கு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. நான் கடவுள் பார்த்து எடுத்தேன். சுப்பிரமணியபுரம் என்னப்பா ஒரு ஹிந்தி டேரக்டர் நம்மளை பார்த்து சொல்கிறான்னு நம்ம எல்லாம் பெருசாக பார்த்தாங்க. அப்புறம் இங்கே அறிமுகம் பண்ண நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அவர் தமிழ்லாம் ஒரு நடிகரெல்லாம் அறிமுகம் வர நினச்சி பார்த்தீங்களா? நடிகராக வருவான்னு நான் நினச்சி பார்க்கல. நான் தமிழில் டைரக்ட் பண்ணுவான்னு நினச்சேன். ஓ, அது இன்னும் மிஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. அண்டு தமிழ் பரிச்சயம் எங்கிட்டேருந்து தான் முதல்ல அவனுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகே. சில கதைகளை பற்றி, பழைய படங்களை பற்றி பேசும்போது செய்ட் அகைன்வான். சொன்ன உடனே இது எந்த வருஷம் வந்த படம், இதையே நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாச்சும் ஒரு படம் சொல்லணும் எக்ஸாம்பிள்? முள்ளு மலரும் சொல்லும்போது. ஓகே. அப்புறமா வந்து இன்னொரு படம் ஏதோ ஒன்று சொன்னேன் நான், அழியாத குளங்கள் பற்றி சொன்னேன். அழியாத குளங்கள் சொல்லி பார்த்தோன்னா ஐ வாண்ட் டு see the film. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது கிடைக்க வாய்ப்பு இல்லை, வேணா நான் யூடியூப்ல தேடி பார்க்குறேன்னு சொல்லி அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டேன். ஆமாம், யூடியூப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா கமல் சார் இவ்வளோ எங்கே இருக்காரு அவர் அப்போ 78 அது. ஓகே. அந்த மாதிரியான சார் ஈவன் இப்போ அழியாத குளங்கள் பற்றி பேசும்போது 2000 வந்து மேலினான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இட் வாஸ் லைக் ரொம்ப ஃபேமஸான படம். ஆனால் கிட்டத்தட்ட அழியாத குளங்களோட கான்செப்ட் வந்து மேலினாவோட கான்செப்ட் தான். அது வே டூ ஹெட். எல்லாருக்குமே வந்து குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குங்க, அடலசன்ட் ஏஜ்னு. அதை பாலுமகேந்திரா சார் அவ்வளோ பிரமாதமாக அந்த காலகட்டத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். சலீல் சௌத்ரி அவங்க மியூசிக்கு ரொம்ப பிரமாதம் இருக்கும், அவரோட ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த படம். அந்த படம்லாம் சொல்லும்போது அவங்க ரசித்து பார்த்தான். அதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு. அப்புறம் தான் சொன்ன தமிழில் நிறையா படங்கள் இருக்குது பாரு, அப்போ பார்த்தது தான் அவன் சுப்பிரமணியபுரம் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சார். பாலுமகேந்திரா சார் சொல்லுவார், தர் இஸ் சன்லைட்டை தாண்டி ஒரு பெரிய ஒரு லைட் யாராலையும் கொடுத்துட முடியாது, யாரால கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபின்னு வரும்போது அந்த ஒரு யூத் ஏஜ்ல வந்து நீங்க ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்ட படங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? நிறைய இருக்கு சார், நான் பார்த்து ஆச்சரியப்படுங்க. நான் பழைய படங்களும் சொல்லுவேன். எப்படி பண்ணாங்க அந்த டைம்ல, இந்த ஒரு டெக்னிக் எப்படி பண்ணாங்க? நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் கொடுத்தாங்க. இந்த படத்தை ஃபோட்டோகிராஃபி பற்றி என்ன நினைக்கிறேன். அந்த படம் வந்து புதிய பறவை, சிவாஜி கணேசன் சார் நடித்த படம். ஓகே. அந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி எனக்கு இன்றைக்கும் பிரமிக்க வைக்கும். அப்புறம் வந்து அவளுக்கு இன்று ஒரு மனம்னு ஒரு படம், அந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபியை நான் பிரமிக்க வச்சது. எப்படி 1968, 69 இப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அலிகேட்டர் வியூலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அப்போல்லாம் நம்மக்கிட்ட இந்த மிச்சல் கேமரா, ஆரி ஃப்ளெக்ஸ் தான் இருந்தது, 2C தான் இருந்தது. அது தண்ணியில் போய் இறக்குறதே கஷ்டமான ஒரு விஷயம். தண்ணி பட்டுச்சுன்னா பேட்டரி வேலைக்கு ஆகாது, மோட்டர் கெட்டு போய்டும். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அப்படி நிறையா படங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ், ரைட் ஃப்ரம் ஆல் சினிமாட்டோகிராஃபர்ஸ், பாலுமகேந்திரா சார், அசோக் குமார் சார், PC சார், சந்தோஷ் சிவன் சார், அதுக்கு முன்னாடி இருந்த ராது கர்மாக்கர் சார், நிறைய பேரை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். KS பிரசாத் சார், வின்சென்ட் மாஸ்டர், நிறைய சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அந்த காலகட்டத்தில் அவங்க எதுவுமே இல்லாத போது பெருசாக ஒரு ராஜ்யமே நடத்திட்டாங்க அவங்க. இன்ஃபேக்ட் பாலுமகேந்திரா சார் இன்னொரு சொல்கிற விஷயம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் த கேமரா, இட்ஸ் அபவுட் ஹூ பிஹைண்ட் த கேமரா. கரெக்ட். ஸோ எப்போ என்ன, ஆனால் இப்போ இந்த கால மாற்றத்துக்காக இப்போ ஒரு படம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா அதுக்கேற்ற மாதிரி புதுசாக ஒரு கேமரா லான்ச் பண்ணணும், வித்தியாசமான ஒரு கேமரா எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி மாறுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிடுச்சு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதான். எனக்கு ஒரு பழைய லுக்கு வேணும்னும் போது நாங்கள் போய் தேடுவோம். ஓல்டு டைப் லென்சஸ் இருக்கா, அதில் ஒரு டெப்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் தேடுவோம். அதை வாங்கி பண்ணுவோம். அதை வாங்கி பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் வருதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அது வருதுன்னா அதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இல்லாட்டி வழக்கம் போல் போஸ்ட்டில் ட்ரை பண்ணுவோம். போஸ்ட்டில் ட்ரை பண்ணும்போது என்னன்னா, சில நேரத்தில் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிடும், சில நேரத்தில் கொஞ்சம் ஃபேக் ஆகிடும். அந்த பயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, ஒவ்வொரு சில கேமராமேன் ஆக்டர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லாம் இருக்குன்னுவாங்க படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு சீனுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? நான் சாமி கும்பிட்டாமல் பண்ணுறது இல்லைங்க, கடவுளை கும்பிடுவேன். ஒரு வேலை செய்ய போகிறோம் கடவுளை, அதுக்கான எல்லா பலத்தையும் சக்தியும் கொடு, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ நாளையிலேருந்து இப்போ வரைக்கும், நாளைக்கு பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த ஒரு உடம்பு அப்படியே ஃபிட்டாக இருக்கு, வீடு ஃபுல்லாக அங்கங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு தான். இது எல்லாமே எப்படின்னா, இந்த நம்ம பாடி வெயிட்டே நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஓகே, அதோட கூட லிட்டில் வெயிட் இது பண்ணிக்கிறது, அவ்வளோதான். பட் ரெகுலராக அந்த ஒர்க் அவுட் அது கரெக்டாக போய்டும். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1 hour 1.5 hour. ஓ, ஓகே. ஸோ எப்பவுமே அது நான் மற்றவங்க மாதிரி அந்த
ஏற்றி அப்படி வச்சுக்கணும்னு கிடையாது எனக்கு. நம்மளை நம்ம நார்மலாக வச்சுக்கணும். கரெக்டாக. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகணும். ஒரு கேமராமேனாகவும் நான் ஃபிட் ஆகணும், ஒரு நடிகனாகவும் ஃபிட் ஆகணும். ரொம்ப ஹெவியாக ஏற்றிட்டோன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ரோலுக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இவ்வளோ உடம்பு வச்சுருக்கேன் வேண்டாம் ஆட்டோ டிரைவராக இருக்கான்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் கர்ணன் பண்ணும்போதே கேட்டேன் நான் மாரி செல்வராஜ் சார்கிட்ட, என்ன சார் கை மட்டுமே 50 கிலோ வச்சுருக்காங்க, என்ன போய் போலீஸ்காரனை கூப்பிட்றீங்க, நான் நார்மலாக தானே இருக்கேன்னு, எனக்கு இப்படி ஆள் தான் சார் வேணும் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் அவர் என்ன செலக்ட் பண்ணாரா இருக்கு. ஸோ நிறைய விதமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் படங்கள் மிஸ் ஆனது பற்றி ஒரு வருத்தம் அது மாதிரி இருக்கா? இப்போ சில காரணங்களால அந்த படங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அது என்ன படம் நான் இப்போ பேர் எடுக்க முடியாது. ஒரு 2 படம் சின்ன சிம்பிள் சேலரி பிரச்சனையில் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே. அது நான் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தேன். பட் அவங்க கொஞ்சம் டக்குன்னு வேறு இடம் போயிட்டாங்க. அதனால அது அவங்களோட இஷ்டம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் இப்போயும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே சார், இப்போ பாலிவுட் ஒன்ஸ் உங்கள் பாலிவுட் போயிட்டு அவங்களோட சம்பளம் சேலரி எல்லாமே ஏறிடும், அவங்க திரும்ப காலிவுட்டில் எதிர்பார்க்குறாங்களாப்பா, இது தப்பு தானப்பா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால கேட்க. அப்படி யாருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே. பாலிவுட்லேயும் அந்த கதை, அந்த ஸ்கிரிப்ட், அதோட பிஸ்னஸ் இதெல்லாம் பொறுத்து தான் பேமெண்ட் பண்ணுவாங்க தவிர எல்லாமே. நான் பாஞ்சில் என்ன சம்பளம் வாங்கினேன் அனுராக் கஷ்யப் கேட்டு பாருங்க. பிளாக் ஃப்ரைடேல எனக்கு சம்பளம் கொடுத்தோம், அதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அப்படி தானே. ஓகே. இதெல்லாம் ஒரு படத்தில் நடக்கும், ஒரு படத்தில் கம்மியாக இருக்கும், ஒரு படத்தில் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக அது இதுவும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. சரி. ஸோ உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு அந்த சந்தோஷம் இருந்திருக்கு? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்டில் இருந்தெல்லாம் வரல, நீங்கள் அது ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய சேலரி நீங்கள் வீட்டில் கொடுத்துருப்பீங்க அம்மா கிட்ட ஒரு சந்தோஷமா? இல்லை செக்காக வாங்கும் போதே? நான் மியூசிக் வீடியோஸ் பண்ணேன், ஆல்பம் மியூசிக் வீடியோ. அதுக்கப்புறம் தான் நான் சினிமாக்குள்ளே வரேன். ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டைமில் எனக்கு நல்ல சேலரி கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். ஸோ எல்லாம் இருந்தாலும் அப்பா அம்மாட்ட கொடுத்துருவோம், என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, அவ்வளோதான். ஓகே. அவங்க கொடுத்துட்டு அங்கே கேட்க. ஆமாம், எப்போவுமே என்ன சம்பளம் வாங்கினாலும் வீட்டில் அப்பா அம்மாட்ட கொடுத்துருவோம். அவங்க கைக்கு போயிடும். அவங்ககிட்ட நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோம். இன்றைக்கும் அப்படி தான். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனாக இருந்தாலும் தான், நானாக இருந்தாலும் தான், எங்கள் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் அதான், அப்படி தான். சூப்பர். நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரியா சார்? ஜாயின்ட் ஃபேமிலி தான் சொன்னாங்க. அப்பா அம்மா அண்ணன் அண்ணி பசங்க, ஒரு 2 தெரு தள்ளி சிஸ்டர். ரொம்ப நெருக்கம், ஃபேமிலி டைம்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ மகாராஜா ஒரு 50வது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ கடைசி விவசாயி வந்து ரொம்ப ஒரு நல்ல படம். ஆனால் அந்த படம் இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க தேட்டரிக்கலாக போலியன்றது வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆகும் எல்லாமே பயங்கரமான படம், சூப்பரான ஒரு படம், ஹைப். அப்போ நேற்று யாரும் சொல்லி இந்த படத்தையாச்சும் ஒழுங்காக தேட்டரில் போய் பார்த்து ஓட வைங்கடா, தேட்டரில் தான் அப்புறம் போயிட்ட பிறகு எல்லாம் நல்ல படத்தை மிஸ் பண்ணுன்னு சொல்லாதீங்கன்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நேரத்தில் மிஸ் ஃபயர் ஆகுது. கடைசி விவசாயி வந்து மிகச்சிறந்த படம். அதில் அவர் அந்த சித்தன் மாதிரி நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி அவர்கள். ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அது அந்த தாத்தா அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ், அது அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கினாங்கன்னு தெரில. நான் மணிகண்டன் அவர்களை பார்க்கும்போது ஒரு தடவை கேட்டிருக்கேன், இன்னொரு தடவை டீட்டெயிலாக கேட்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த படத்தை பார்த்தேன் மறுபடியும். சரி. 6th டைமோ 7th டைமோ அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு வந்து படம் ரொம்ப அந்த படம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அண்ட் அதுதான் சொல்கிறேனே, இது வந்து இந்த ஒரு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஒரு படம் தேட்டரில் வந்து கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக அமையும். அது மாதிரி சில நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். ஸோ அதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, பார்க்காது அவங்களோட இஷ்டம். ஆனால் ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு ஒரு சின்ன தேடி ஒரு வீக்கெண்டில் ஒரு 2.5 மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஒரு 150 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படம் வந்து ஜெயிச்சு அதை மாதிரி நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் அ பர்சனல் ரிக்வெஸ்ட், அவ்வளோதான். ரைட். ஆல் இட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ மகாராஜா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி அந்த படம் தேட்டருக்கெல்லாம் எல்லாருமே கொண்டாடி ஒரு 50 கண்டிப்பாக பார்க்குறாங்க சார். நல்ல இப்போ ஈவினிங் ஷோஸ், நைட் ஷோஸ்லாம் வந்து எல்லா தியேட்டரும் ஃபுல்லாக கேள்விப்பட்டேன். பொதுமக்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நல்ல படங்களை என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்